விருச்சிகம் ராசி மார்ச் மாத பலன் 2025 மை லைஃப் ஹோரோஸ்கோப். வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் வேலை, தொழில், பணவரவு, காதல், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன? புதிய வாய்ப்புகள், சவால்கள், அதிர்ஷ்ட தருணங்கள் ஆகியவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொது பலன். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில சவால்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான பலன் தருவதால் வேலை, தொழில், பணவரவு மற்றும் உறவுகளில் முன்னேற்றம் காணலாம். புதிய திட்டங்களை நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. குடும்ப உறவுகளில் சில ஒப்பந்தங்களை உருவாக்க தேவையான நேரமாக இருக்கும். வேலை, தொழில். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவர். பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் செய்யும் நபர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். ஆனால் சட்ட ரீதியாக சரிபார்க்கவும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான முன்னேற்ற காலம். அதிர்ஷ்டமான நாட்கள் 5, 12, 19, 26. பணவரவு, நிதி நிலை. இலாபகரமான காலம். ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகள் லாபம் தரும். ஆனால் ஆராய்ந்து செய்ய வேண்டும். நிதி மேலாண்மை சரியாக செய்யாவிட்டால் வீணான செலவுகளால் பாதிக்கலாம். திடீர் பணவரவு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அது நீடிக்க வாய்ப்பில்லை. பணவசதி நல்லபடியே இருக்கும். ஆனால் தேவையில்லாத கடனில் செல்ல வேண்டாம். குடும்பம், உறவுகள். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். சிலருக்கு உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனை சமாளிக்கவும். தாய் தந்தையுடன் ஒத்துழைத்து பழகினால் அவர்களின் ஆதரவை பெறலாம். சமரசம் செய்வது உறவுகளை சிறப்பாக வைத்திருக்கும். குடும்ப நிகழ்வுகளில் பங்கு பெறுவது மகிழ்ச்சியை கூட்டும். காதல், திருமணம். காதலர்கள் இடையே சிறிய மனமுடைவு ஏற்படலாம். ஆனால் நேர்மறையான அணுகுமுறை கொண்டால் சரியாகும். புதிய காதல் யோகம் ஏற்பட்டால் உறுதியான முடிவெடுக்கவும். திருமணமானவர்களுக்கு தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். காதல் விவகாரங்களில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அதுவே உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம். மதிய உணவை தவிர்க்க வேண்டாம். இல்லையெனில் உடல் சோர்வு ஏற்படும். மன அழுத்தம் அதிகமாகலாம். தினமும் யோகா மற்றும் தியானம் செய்வது நல்லது. தலைவலி, உடல் உபாதைகள் ஏற்படலாம். தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். உடல் எடையை கட்டுப்படுத்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடவும். சனி பகவானுக்கு பிரார்த்தனை செய்வது தடைகளை அகற்றும். நவகிரக ஹோமம் செய்து பரிகாரம் பெறலாம். தினமும் ஓம் சன்னீஸ்வராய நம மந்திரம் 11 முறை சொல்லவும். மாத முடிவு, யோகம். இந்த மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திடீர் மாற்றங்களை தரும். ஆனால் பொறுமை மற்றும் சரியான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாத பலன் பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.